எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வாயில போட்ட உடனே கரையிற மாதிரி ஒரு புட்டுக்கடலை முறுக்கு தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. வயசானவங்க கூட சாப்பிடலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த முறுக்கு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்குமே கொடுங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி கூட. இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸும் வந்து ரொம்பவே கம்மி. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பச்சரிசி வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி தான் நான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி நல்லா இந்த மாதிரி கழுவிக்கணும். கழுவிட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க. இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. நீங்கள் டக்குன்னு வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கூட இது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு ப்ரிப்ரேஷன் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த அரிசி கழுவிட்டு காய போட்டு நம்ம மாவாக அரைச்சி வச்சுக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசியை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் காய வச்சுக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி நம்ம ஊற வைக்க தேவையில்ல, கழுவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அரிசியை வந்து நல்லா இந்த மாதிரி அதில் போட்டு காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுடுங்க. இது வந்து நீங்கள் ஃபேனுக்கு அடியிலே வச்சு நீங்கள் காய வைக்கலாம். வெயிலில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஃபேனுக்கு கீழே போட்டு இந்த மாதிரி காய வச்சுடுங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளேயே நல்லா காஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி விட்டுடுங்க. நல்லா 1/2 அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை அரைச்சிக்க போகிறோம். அரிசியில் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா காய வச்சிடணும். அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், கையிலேயே ஒட்டலை. இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு காஞ்ச உடனே நம்ம எடுத்துக்கலாம் இதை. இப்போ நம்ம 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா 1/4 கிலோ உடச்ச கடலை சேர்த்துக்கணும். அதான் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து 1 கிலோ அரிசிக்கு நீங்கள் 1/4 கிலோ இந்த பொட்டுக்கடலை சேர்த்தா தான் வந்து முறுக்கு நல்லா சாஃப்டாக வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா முறுக்கு வந்து ஹார்டாகிடும். ஸோ அதனால் 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உடச்ச கடலை எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. நம்ம முறுக்கு மாவெல்லாம் அரைக்கிறோம்ல, அதே மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும்ல, நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரத்துக்கு நல்லா வந்து அதை ஆற வச்சுக்கலாம். அந்த சூடு வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. அது போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ஆற வச்சுருங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது, வண்டு வராது. இப்போ 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நல்லா வந்து இது ஆறிடுச்சு. இதை ஒரு தூக்குலையோ இல்லை பக்கெட்லேயோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் முறுக்கு செய்யும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம எடுத்து முறுக்கு செய்ய போகிறோம். பிகினர்ஸாக இருக்கவங்க, ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்போவுமே செஞ்சு பாருங்கள். ரேஷியோலாம் பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, கண்டிப்பாக கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா எள்ளு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். இது சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த முறுக்குக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய, சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடிய மெயினான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த நெய் தான். நெய் இல்லை வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துட்டு இந்த மாவோட பிசைஞ்சிருங்க.
இது சேர்க்கும்போது முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும், ஹார்டாகவே இருக்காது. உங்களுக்கு அது சாப்பிடும்போதே நல்லா அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நெய் இல்லை வெண்ணெய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மாவோடு வந்து சேர்ற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம நெய்லாம் சேர்த்துக்கிறதுனால மாவு வந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே நல்லா திரண்டு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும்போது உங்களுக்கே அதோட அளவு தெரியும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு இந்த மாவு பிசையும் போதே அதோட சாஃப்ட்னஸ் நல்லா தெரியும் பிசைஞ்சு முடிச்சதும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல். இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். பார்த்திங்கன்னா மாவும் நல்லா சாஃப்டாக வந்துடும். உங்களுக்கே தெரியும் பிசையும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் மாவு வந்து சுத்தமாக அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி திரண்டு வந்துடும். இது மாதிரி ஒரு விரலை வச்சு வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாவு வந்து அப்படியே இவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகுது பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி பிரித்து பார்த்திங்கனாலும் அது ஒரு மாதிரி லேயர் லேயராக இருக்கும் அந்த மாவு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவை இந்த அச்சு இருக்கும் இல்லையா, முறுக்கு பிழிவோம்ல, அதில் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 கண் இருக்கும்ல, அந்த மாதிரி அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்குக்கு அதுதான் யூஸ் பண்ணணும். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா முழுசாக வராது, பிட்டு பிட்டாக வந்து பீஸ் பீஸாக தான் வரும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த அச்சை யூஸ் பண்ணி முறுக்கு பிழிஞ்சிருங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாகவே வந்து எண்ணெயில் அப்படியே இந்த முறுக்கை பிழிஞ்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கேப் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது மாதிரி அதில் ஃபுல்லாக வந்து ஸ்டஃப் பண்ணிடணும். அதுக்குள்ளே மாவு ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அதோட லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க இந்த மாதிரி கவுத்து. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு துண்டு முறுக்கு மட்டும் போட்டு அதில் பாருங்கள். போட்ட உடனே நல்லா அந்த மாதிரி பபிள்ஸ் வந்து மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை பிழிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக எண்ணெயிலே வந்து இந்த மாதிரி முறுக்கை பிழிஞ்சு விட்டுருங்க. இது மேலே மேலே நீங்கள் பிழிலாம், ஒன்றும் ஆகாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது, தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா உதிரியாக வந்துடும். பாருங்கள் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுனால முறுக்கு பிழிஞ்சதுமே நல்லா பபிள்ஸ் இந்த மாதிரி மேலே வருதுல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இதை பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நிமிஷத்துக்கு. அது வந்து கொஞ்சம் வேகட்டும், உடனே வந்து திருப்பக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த முறுக்கு ரொம்ப நேரம் கூட நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும். அப்பப்போ இந்த மாதிரி லேசாக திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். லேசான ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும், ரொம்ப வந்து தீஞ்சு போகக்கூடாது. இப்போ ஒரு முறுக்கு எடுத்து இந்த மாதிரி தட்டில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கல்லுன்னு சவுண்டு கேட்கும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக அந்த முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போதும்.
இப்போ பார்த்திங்கன்னா அந்த முறுக்கை எடுத்துடலாம். கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த பபுள்ஸும் அடங்கிடுச்சு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி எடுத்து அதில் முறுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வந்து எண்ணெய்லாம் ட்ரெயின் ஆகிடும். ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டில் போடும்போதே உங்களுக்கு சவுண்டு தெரியும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை எடுத்துடணும். கரெக்டாக இருக்குது. சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக இருந்தது. வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி. அதே மாதிரி அடுத்த பேட்சும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மாவு அந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ வந்து நீங்கள் முறுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி கூட 1 வாரம் 10 நாள் கூட வச்சுக்கலாம் செஞ்சு. இப்போ பாருங்கள் இந்த முறுக்கு உடைச்சாலே எவ்வளோ சூப்பராக உடையுது பாருங்கள். நல்லா சாஃப்டாக உடஞ்சிருது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வாரம் 10 நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஒன்றாகாது, நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். நீங்கள் வெளியில் கண்டதை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வீட்டிலையே செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால நல்ல ப்ரோட்டீன்லாம் இருக்குது. ஸோ அதனால் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.